ஜனாதிபதி ஊடக விருது விழா நேற்று மாலை தாமரை தடாகரங்கில் இடம்பெற்றது. அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிச, பிரதி அமைச்சர்களான கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன, வைத்தியர் அங்சக விஜயமுனி உள்ளிட்டோர் இதில் இணைந்திருந்தனர். வாழ்நாளில் ஒருமுறை மாத்திரம் வழங்கப்படும் விருது இம்முறை 5 வழங்கப்பட்டது. இந்நாட்டின் முன்னோடி தொடர்பாடல் கலாநிதியான பேராசிரியர் சுனந்த மகேந்திர, சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான சிறி ரணசிங்க, BH அப்துல் ஹமீத், லலித் சிறிபதன, இந்நாட்டுக்கு தொலைக்காட்சியை அறிமுகப்படுத்திய ஷான் விக்ரமசிங்க ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி, ஊடக ஆய்வு இணையதளம் மற்றும் பாடசாலை ஊடக சமூகம் ஆகிய துறைகளின் கீழ் இம்முறை விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த தொலைக்காட்சி செய்தி அறிக்கையிடலில் தமிழ் மொழி பிரிவில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் வசந்தம் தொலைக்காட்சியின் தயாரிப்பாளர் அபுபக்கர் முகமது அஸ்கர் விருது வென்றார். ஒளிபரப்பான மக்களுக்காக நாம் செய்தி அறிக்கைக்காக AM அஸ்கர். Congratulations to Asghar. You're the winner. Congratulations. மக்களுக்காக நாம் பிரவர்த்தி வார்த்தாவின் AM அஸ்கர். சிறந்த நிகழ்ச்சிக்கான தமிழ் பிரிவில் வசந்தம் தொலைக்காட்சியின் கந்தசாமி ஜெயகாந்த் பரிந்துரைக்கப்பட்டார். அதேபோல் தமிழ் பிரிவில் சிறந்த செய்தி வாசிப்பாளருக்கான விருதிற்கென ஷாலினி பிள்ளை பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். சிறந்த செய்தி வாசிப்பாளர்களுக்கான சிங்கள மொழிமூல பிரிவில் சுயாதீன தொலைக்காட்சியின் நஜித் மாத்தரகே பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். சிறந்த தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளருக்கான பெண்கள் பிரிவில் வத்சலா குலசூரியவும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். சிறந்த வானொலி ஆய்வு நிகழ்ச்சிக்காக லக்கண்ட வானொலியின் மஹிந்த பிபிலே பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். ஆண்டின் மிகச்சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காகவும் சிறந்த கல்வி நிகழ்ச்சிக்காகவும் இந்திரஸ்ரீ சுரவீர பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். இங்கு உரையாற்றிய பிரதமர், மக்களுக்கு உண்மை மற்றும் சரியான தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை உறுதிப்படுத்த ஊடக சுதந்திரம் மற்றும் சுயாதீன தன்மையை வழங்குவது அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான தீர்மானம் என குறிப்பிட்டார்.